Hey guys, welcome to my channel. நான் உங்க octafx சந்திரு and இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா எப்பவும் போல இந்த வாரத்தோட வீக்லி அனாலிசிஸ் and coming weeks வந்து மார்க்கெட் எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் அப்படிங்கறத ஸ்டாக்ஸ், forex and commodity, crypto இது எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்க்கலாம். and வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ உள்ள subscribe பட்டனை பிரஸ் பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் போல் நம்ம வந்து டிஎக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். டிஎக்ஸ்ல வந்து லாஸ்ட் வீக் வந்து நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அண்ட் ஒரு கிளியர் செல்லிங் மார்க்கெட்டில் தான் இருக்குது. அண்ட் இந்த லோவை பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அது வரைக்கும் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த வீக் தான் பிரேக்கே பண்ணியிருக்குது. ஓகேவா, அண்ட் லாஸ்ட் 2 கேண்டில் தான் நமக்கு வந்து பிரேக் பண்ணி கீழே க்ளோஸே வச்சிருக்குது. அண்ட் இன்னொரு கரெக்ஷன் கிடைக்கும் போது நம்ம கண்டிப்பாக டிஎக்ஸ்ல என்ட்ரி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அண்ட் இங்கேருந்தே நமக்கு வந்து செல்லிங் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அண்ட் அதனால தான் செல்லிங் ஒரு கிளியர் செல்லிங் ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது போன வீக் நம்ம வந்து பேசியிருந்தோம். அண்ட் இப்போ என்ன அப்படின்னா பிரேக் பண்ணிருச்சு, ஓகே, பட் என்ட்ரி புதுசாக தான் கிடைக்கணும். ஓகேங்களா, ஆல்ரெடி என்ட்ரி எடுத்தவங்க கண்டிப்பாக ஹோல்டு பண்ணலாம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. பட் புதுசாக என்ட்ரி எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல என்ட்ரி கிடைக்கணும். அண்ட் அதுக்கு வந்து வெயிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இன்னும் மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வரலாம். அந்த கரெக்ஷனில் நம்ம செல் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா, அதனால் இந்த இடத்துல என்ட்ரி வந்து கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாம எடுங்க, ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, அடுத்து வந்து இண்டெக்ஸ். அண்ட் இண்டெக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி. அண்ட் நிஃப்டி வந்து நமக்கு வந்து ஒரு கிளியரான பையிங்கில் தான் இன்னுமே இருக்குது. அண்ட் அதில் எந்த டவுட்டுமே இல்லை. செல்லிங்க்கு வந்து இப்போதைக்கு என்ட்ரி எதுவும் கிடையாது. அண்ட் பை பண்றவங்க ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் பை பண்ணுங்க. அண்ட் இப்போ கரண்ட்லி மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கரெக்ஷன் வர்ற மாதிரி இருக்குது. அண்ட் இங்க இருந்து இந்த லெவலுக்கு ஃபால் கொடுத்துட்டு, ஓகேவா, அண்ட் இந்த லெவல் இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லெவல். அப்போ இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேவா, ஓகே, அடுத்து US30. அண்ட் அதுலயும் பெருசா எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்ட் நல்ல பையிங் தான். அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகலாம்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி ப்ராப்பரா நமக்கு கரெக்ஷன் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் கீழே வரைக்கும் வந்திருக்கு. பட் இருந்தாலும் அது ஒரு கரெக்ஷன் தான். ஓகேவா, கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நமக்கு பையிங் ஆயிருக்குது. ஓகேவா, ஓகே, அடுத்து வந்து SG30. அண்ட் SG30 நமக்கு வந்து கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ட் ஏரியாக்குள்ள நமக்கு இந்த மார்க்கெட் வந்து நிக்குது. அண்ட் லாஸ்ட் வீக் என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா இங்க இருந்து ஒரு கரெக்ஷன் வரலாம், இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு கூட மார்க்கெட் மேலே போலாம்னு பேசியிருந்தோம். அண்ட் ஆல்மோஸ்ட் இங்கே திரும்பிருச்சு. ஓகேவா, அண்ட் அங்க திரும்புறதுக்கு பாசிபிள் இருக்குங்கிறதையும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இப்போ அகைன் மார்க்கெட் இங்க இருந்து இவ்வளவு தூரம் கூட வந்துட்டு கூட மார்க்கெட் வந்து மேலே போகலாம். ஓகேவா, அண்ட் இப்போ ஓவராலா இனிமேல் நம்ம என்ட்ரி புதுசா எடுக்கிறவங்க ஒன்னு இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுங்க. அப்படி இல்லைன்னா இந்த சப்போர்ட் லெவல் வந்ததுக்கு அப்புறம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனா மட்டும் என்ட்ரி எடுங்க. ஏன்னா இவ்வளவு தூரம் வர்ற மார்க்கெட் அகைனும் கீழே போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்குது. ஓகேவா, அதனால இந்த சப்போர்ட் ஏரியால வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனா என்ட்ரி எடுங்க. இல்லைன்னா இந்த லெவல் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ஷன்ல என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா, ஓகே, அடுத்து வந்து ஸ்டாக்ஸ். அண்ட் ஸ்டாக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபோசிஸ். அண்ட் கிளியர் பையிங் தான். அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஓவராலா எல்லாமே ஒரு நல்ல பையிங்ல தான் இருக்குது. அதனால தான் நிஃப்டி நமக்கு வந்து பையிங்ல இருக்குது. அண்ட் இன்ஃபோசிஸும் கரெக்டா பையிங் தான். அண்ட் ப்ராப்பரா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் தான் நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகுது. நல்லா பாருங்க. அண்ட் பை அகைன் ஒரு கரெக்ஷன், பை கரெக்ஷன், பை கரெக்ஷன், அகைன் பை, அகைன் கரெக்ஷன், பை கரெக்ஷன், அகைன் பை, அகைனும் இந்த இடத்துலயும் ஒரு சின்ன கரெக்ஷன் கொடுத்துருக்கு. இன்னும் மார்க்கெட் மேலே தான் மேக்ஸிமம் போகும். ஓகேவா, இல்ல ஒரு மேஜர் கரெக்ஷன் வருது அப்படின்னாலும் இந்த லெவல்ல இருந்து அகைன் மார்க்கெட் இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போறதுக்கு தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணும். ஓகேவா, அதனால எந்த இடத்துல பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்க வந்து என்ட்ரி எடுங்க. இங்க இருந்தே மார்க்கெட் மேல போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்குது. ஓகேவா, ஓகே, அடுத்து வந்து ஐடிசி. அண்ட் ஐடிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அண்ட் லாஸ்ட் வீக்ல என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிட்டு அதுக்கப்புறம் ஃபால் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். அண்ட் இந்த இடத்துல இருந்தே ஃபால் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. ஓகே, ஓவரால் ஹை வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து ரீச் ஆயிருச்சு. அண்ட் இப்போ எக்ஸாக்டா எந்த லெவல்ல இருக்குது. ஓகே, அண்ட் இந்த ஓகே, அண்ட் எக்ஸாக்டா இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் இருக்குது. இந்த கேண்டில்ல இருந்து இந்த கேண்டில். ஓகேவா, ஓகே, ஃபைன். அண்ட் ரெண்டுமே விக் தான் நான் எடுத்திருக்கேன். பாருங்க, இந்த கேண்டிலோட விக் அண்ட் இந்த கேண்டிலோட விக். இது நல்ல ஜோன் ஏரியா. அந்த ஜோன் ஏரியா கரெக்டாக டச் பண்ணிட்டு அண்ட் அங்கிருந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது. இன்னும் கூட மார்க்கெட் வந்து மண்டே ஓபன் ஆனதுக்கு அப்புறம் அகைன் மார்க்கெட் மேலே போயிட்டு வந்தாலும் வரலாம். ஓகேவா, இல்ல ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த லெவலை பிரேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. டெய்லி டைம் ஃப்ரேம் இப்போ மார்க்கெட் இருக்குது. அண்ட் இந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா அதுக்கப்புறம் செல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் அகைன் ஒரு பெரிய கரெக்ஷனாக கூட இருக்கலாம். பட் ஒரு நல்ல செல்லிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அகைன் மார்க்கெட் பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, அதனால இந்த லெவலை பிரேக் பண்ணுது அப்படின்னா அண்ட் அகைன் வந்து செல்லிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இந்த சப்போர்ட் வரைக்கும் கூட இருக்கலாம், அகைன் இந்த சப்போர்ட் வரைக்கும் கூட இருக்கலாம், அண்ட் அகைன் ஓவராலா இந்த லெவல் வரைக்கும் கூட இருக்கலாம். இது எங்க இருந்தாலும் மார்க்கெட் வந்து திரும்பலாம். அப்ப இந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும். அகைன் வந்து பையிங் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதா அப்படிங்கறத லைட்டா வாட்ச் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
நல்லது. ஏன்னா மேலே வச்சு செல்லிங் என்ட்ரி எடுக்கிறது ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் அகைன் மார்க்கெட் வந்து பையிங் போகுது அப்படின்னா அந்த என்ட்ரியை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் பையிங் என்ட்ரி அதில் வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ப்ராஃபிட்ல வந்து புக் பண்ண முடியாமல் போயிடும். அண்ட் அதனால கண்டிப்பாக ட்ரெயிலிங் பண்ணி கீழே கொண்டு வாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அங்கேயும் நம்ம வந்து பை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா? இது நம்ம இன்னும் நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து HDFC பேங்க். அண்ட் HDFC பேங்கும் நம்ம வந்து லாஸ்ட் வீக் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் எந்த கரெக்ஷனுமே இல்லை. அண்ட் அந்த ரேஞ்சு கூட தான் மார்க்கெட் இன்னுமே அப்படியே சுத்திக்கிட்டு இருக்குது. அண்ட் இது வந்து நமக்கு வந்து ஒரு ஃபிளாக் கொடுக்குது. ஓகேவா? இன்னும் மார்க்கெட் வந்து இங்கிருந்தே மேக்ஸிமம் மார்க்கெட் மேலே பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆனதுல இருந்து கூட நடக்கலாம். ஓகேவா? ஏன்னா கேப் அப்பாய் கூட ஓப்பன் ஆகலாம். அண்ட் அது வந்து இன்னும் வர்ற வீக்ஸ்ல நம்ம வந்து பார்க்க முடியும். அண்ட் இது ஃபிளாக் மாதிரி நமக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்குது. ஒன்னு இந்த ஃபிளாகை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அண்ட் அகைன் இன்கேஸ் கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா இந்த சப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுங்கிறத பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ இது வந்து ஃபிளாக். ஓகே, ஃபிளாகை வந்து பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை வந்து கன்சிடர் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இன்கேஸ் கீழே பிரேக் பண்ணுதுன்னா அதை ஃபிளாகா எடுத்துக்கிட முடியாது. அப்போ அகைன் இந்த சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால வெயிட் பண்ணி பார்க்கறது ரொம்ப நல்லது. அண்ட் அடுத்து வந்து ஃபாரெக்ஸ். அண்ட் ஃபாரெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து யூரோ யூஎஸ்டி. அண்ட் யூரோ யூஎஸ்டி வந்து பையிங் தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கும் பையிங் தான் கொடுத்துருந்தோம். பட் ஒவ்வொரு கரெக்ஷன்லையும் நமக்கு வந்து பை பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருந்தோம். இங்கிருந்து அகைன் மார்க்கெட் சேம் DXY மாதிரி தான். DXY வந்து செல் ஆயிருக்கு, இது பை ஆகுது, அவ்வளோ தான் வித்தியாசம். ஓகேவா? இது ஃபுல்லாவே கம்ப்ளீட்லி ஜோன் ஏரியா. இன்னும் பிரேக் ஆகிட்டு அகைன் கரெக்ஷன் கொடுக்கலாம். அண்ட் இந்த கேண்டில் கூட ஒரு ப்ராப்பர் கரெக்ஷன் தான். ஓகேவா? ஏன்னா கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்கு, அடுத்த கேண்டில்லே மார்க்கெட் கீழே வந்துருச்சு. அண்ட் அதனால திங்கக்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே நம்மளுக்கு அகைன் பையிங் போறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து GBP/USD. அண்ட் GBP/USD லாஸ்ட் வீக் நம்ம வந்து தெளிவாக பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா இது வந்து நல்ல ஜோன் ஏரியா, இந்த லெவலில் வந்து கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி போகும்னு சொல்லியிருந்தோம். அண்ட் எக்ஸாக்டா கரெக்ஷன் வந்து அண்ட் அங்கிருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு. அண்ட் நம்மளுக்கும் என்ட்ரி வந்து லெவலில் தான் போய்கிட்டு இருக்குது. அண்ட் எக்ஸாக்டா நம்ம என்ட்ரியை ட்ரிகர் பண்ணிட்டு மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்திருக்கு. பட் இருந்தாலும் அகைன் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து மார்க்கெட் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? அண்ட் இது ஒரு நல்ல என்ட்ரி. அண்ட் அடுத்து வந்து USD CAD. அண்ட் USD CAD எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுவும் நம்ம வந்து லாஸ்டா ரொம்ப நாளா பேசிக்கிட்டு தான் இருந்தோம். 2 வீக் முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா. இந்த சப்போர்ட் டச் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்ட் சேனல் என்ட்ரி எடுக்கலாம் சொல்லியிருந்தோம். லாஸ்ட் வீக் கூட தெளிவாக பேசியிருந்தேன். இந்த லெவலில் பிரேக் பண்ணா என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அண்ட் அந்த லெவலில் பிரேக் பண்ணி கரெக்ஷனும் வந்துருச்சு. இங்கிருந்தே நம்ம என்ட்ரி ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இனிமேல் பையிங் போறதுக்கு தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, இப்போ இதுல வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து இங்கிருந்தே ஒரு ப்ராப்பரா இம்பல்சிவ்ல நமக்கு வந்து டவுன் ஆகிட்டு இருக்குது. இது நல்ல சப்போர்ட் ஏரியாங்கிறதுனால நம்ம வந்து இங்கிருந்து நம்ம வந்து பை பண்ணே சொல்லியிருந்தோம். ஓகேவா? இப்போ இதுல வந்து இன்னொரு சினாரியோ நடக்கலாம். என்ன அப்படின்னா இந்த லெவலை வந்து ஒரு ஃபிளாக் ஃபார்மேஷன்ல எடுத்துட்டு இங்க இருந்து பிரேக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதனால இதையும் நம்ம வந்து கண்டிப்பா வாட்ச் பண்ணணும். பட் இப்போதைக்கு நமக்கு கிளியரா ஒரு நல்ல பையிங் என்ட்ரி தான் இருக்குது. அதனால பையிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. பட் ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்டா இந்த லெவலுக்கு கீழே வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் இது பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்து மார்க்கெட் அகைன் இந்த லோ வரைக்கும் அகைன் போய் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட மேலே வரலாம். அப்ப அது வந்து நம்ம வந்து டபுள் பாட்டமா கன்சிடர் பண்ணலாம். அண்ட் அதனால இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க, தப்பு இல்லை. பட் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? அண்ட் இந்த லோ கீழேனா ரொம்ப ஒட்டியும் வச்சிருக்காங்க, கொஞ்சம் கீழே தள்ளி அண்ட் எக்ஸாக்டா நம்ம வந்து இந்த லெவலில் வைக்கிறது நல்லது. ஓகேவா? பாயிண்ட்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா 1.33471. ஓகேவா? அண்ட் இந்த லெவலில் வைக்கிறது நல்லது. அண்ட் இது வந்து ஒரு லாங் டர்ம் என்ட்ரி தான். ஓகேவா? இது ஷார்ட் டர்ம் என்ட்ரி தான் கிடையாது. ஏன்னா டெய்லியில் அனலைசிஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இங்கிருந்து மார்க்கெட் அகைன் பை ஆகிறதுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து கமாடிட்டி. அண்ட் கமாடிட்டியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து US ஆயில். அண்ட் US ஆயில் வந்து லாஸ்ட் வீக் நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படின்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ஷனில் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். பட் பிரேக் ஆகலை. ஓகேவா? ஏன்னா அதில் வந்து விக் வச்சுட்டு அகைன் மார்க்கெட் வந்து உள்ளே போய் க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் அகைன் மார்க்கெட் வந்து இப்போ பையிங் சைடில் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ரேஞ்ச் ஃபுல்லாகவே ஒரு கிளியர் சைட்வேஸ் மார்க்கெட்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அகைன் மார்க்கெட் மேலே போனதுனால இன்னொரு கரெக்ஷன் கொடுத்துட்டு பை ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல இருந்து அகைன் பையிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அதோட டார்கெட் இந்த டாப் வரைக்கும் இருக்கலாம், அதை பிரேக் பண்ணியும் போகலாம். ஓகேவா? அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், கரெக்ஷன் கொடுத்தா மட்டும். ஓகேவா? இல்லைன்னா இங்க இருந்து மார்க்கெட் அகைன் ஃபால் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? ஏன்னா இன்னும் இந்த ஜோன் ஏரியாவை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போகல, அதனால சொல்றேன். ஓகேவா? அதனால வெயிட் பண்ணி பார்க்கலாம், எந்த டைரக்ஷன்ல பிரேக் ஆகுறத பார்த்துட்டு என்ட்ரி எடுக்கிறது ரொம்ப நல்லது. இங்க ஸ்ட்ரக்சர் கொடுத்தா பை பண்ணுங்க, இல்லைன்னா கீழே இன்னும் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற கரெக்ஷன்ல தான் என்ட்ரி எடுக்கணும். அப்போ நமக்கு கண்டிப்பா செல்லிங் சைடு வருது அப்படின்னா இந்த வீக்ல என்ட்ரி கிடைக்காது, அதாவது கம்மிங் வீக்ஸ்ல என்ட்ரி கிடைக்காது. அண்ட் அடுத்த வீக் தான் நம்ம வந்து அதை பத்தி கன்சிடரே பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, அடுத்து வந்து கோல்டு. அண்ட் கோல்டு வந்து லாஸ்ட் வீக் நம்ம கிளியரா பையிங் தான் கொடுத்துருந்தோம். அண்ட் இந்த லெவல் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் ஏரியா டச் பண்ணிட்டு மார்க்கெட் ட்ரெண்ட் என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். அண்ட் எக்ஸாக்டா நமக்கு வந்து 4 ஹவர்ல வந்து ஒரு ப்ராப்பர்
ட்ரெண்ட் சேஞ்சிங் ஆயிட்டு அண்ட் அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் வந்து நல்ல பையிங் போயிருக்குது அண்ட் இன்னுமே ஒரு கிளியர் பையிங் ஸ்ட்ரக்சர் தான் மார்க்கெட் இருக்குது அண்ட் அதனால இப்போதைக்கு செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் ஓகேவா. அண்ட் சில்வர் கோல்டு எப்படியோ அதே மாதிரி தான் சில்வர் இருக்க போது அண்ட் அதுவும் கிளியரா பையிங் ஸ்ட்ரக்சர்ல தான் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துட்டு இருக்குது ஓகேவா. ஓகே ஃபைனலா நம்ம வந்து கிரிப்டோக்கு வந்தாச்சு அண்ட் கிரிப்டோல வந்து இந்த வீக்குமே பெருசா அனலைசிஸ் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை அண்ட் லாஸ்ட்டாக ரொம்ப நாளாவே அனலிசிஸ் வந்து கிரிப்டோவில் வந்து எதுவுமே ப்ராப்பராக இல்லை அண்ட் ஒரு நல்ல இம்பல்சிவ் கொடுத்துருக்கு டவுன் சைடு இங்கே இன்னும் கன்சிடரேட்டிவ்ல தான் இருக்குது மார்க்கெட்டு இன்னும் அகைன்ஸ் எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்க தான் செய்யுது அண்ட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா. ஏன்னா பையிங்கான எந்த ஒரு அறிகுறியுமே இப்போதைக்கு பிடிசியில் கொடுக்கல ஓகேவா. அதனால அது எப்போ நமக்கு பையிங்கான அறிகுறி கொடுக்குதோ அப்போ தான் என்ட்ரி எடுக்கிறது நல்லது அண்ட் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் வெயிட் பண்ணி கண்டிப்பாக மார்க்கெட் வந்து வாட்ச் பண்ணலாம் ஓகேவா. அண்ட் எக்ஸாம்பிளையும் பெருசாக எந்த மூவ்மெண்ட்டும் இல்லை ஓகேவா. ஓகே வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபாரெக்ஸ்ல எந்த brokerல அக்கவுண்ட் ஓபன் பண்ணனும்னு தெரியல அப்படினா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது and அதுல போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. forex ட்ரேடிங் பத்தி நீங்களும் லேர்ன் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எங்களோட வெப்சைட் லிங்க் இருக்குது and அதுல போய் கம்ப்ளீட்டா நம்மளோட கோர்ஸ் எல்லாமே நீங்க வந்து டீடைலா பாத்துக்கலாம் என்னென்ன டாபிக்லாம் கவர் பண்றோம் அப்படிங்கறத. and இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படினா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க and ஸ்கிரீன்லயும் தெரியும் and டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஓகே நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.